இங்க வண்டி பாருங்க, லெஃப்ட் சைடுல கூட்டமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டேன். இது பாத்தீங்கன்னா மொத்தமா எரிஞ்சு போயிட்டு இருக்காரு. கேட்ட பிறகுதான் ஒரு பேனட் திறந்து காமிச்சாரு. எல்லாம் பொருள், ஓஸு, வயரு எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஸ்பார்க் தான் வந்ததுன்னு சொன்னார் அவரு. ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப உஷாரா இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு வயிறு கட் ஆனது, எலி கடிச்சது, அது பாடிக்கு ஸ்பார்க் ஆயினே இருக்கும். அந்த இடத்துல கூட ஸ்பார்க் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீசல் சில இடத்துல லீக்கேஜ் இருக்கும். அது பார்க்காத மாதிரி இருந்துடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சூப்பரா இருந்தது. 5 கிலோன்றது நல்ல விஷயம் தான். சென்னைக்குள்ள நிறைய இடத்துல கிடைக்காது. 3 கிலோ 2 கிலோ 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் போடலாம்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். போர்ட்டர்ல பாத்தீங்கன்னா சவாரி சரியா வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருந்தது. அதனாலதான் வீடியோஸ் எல்லாம் போடல. இனிமே தொடர்ச்சியா போடணும்னு ட்ரை பண்றேன். அது இல்லாம சவாரியே வரல ஃப்ரெண்ட்ஸ். போன வாரத்துல ஒரு 3 நாள் ஓட்டினேன். அதுக்கு மேல சவாரி கிடைக்காம ஒரு 3 நாள் வீட்டுக்கே போயிட்டேன். அதுல 2 நாள் திருமல்வாயில ஒரு 2 மணி வரும் வெயிட் பண்ணேன். ஒரு நாள் படத்துக்கு போயிட்டேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சவாரியே வரல. அதனாலதான் நான் வீடியோஸ் எல்லாம் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குதான் போடலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு சவாரி வருதா வரலையான்னு கூட தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. ஒரு 10-11 மணி வரும் ஆயிடும். அது முடிச்சுட்டு தான் நம்ம ஆன்லைன் போறோம். ஆன்லைன் போயிட்டு உங்களுக்கு ட்ரிப் எடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பர்சனல் ஒர்க்னு சொன்னில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ட்ரிப் எடுக்கிறதுக்கே இப்போ பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்பு பாத்தீங்கன்னா ஆவடி வசந்தன் கோ இருந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிராப் பாத்தீங்கன்னா கொளத்தூர் வசந்தன் கோ போற மாதிரி காட்டுது. ட்ரிப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 709 ரூபாய் காட்டுது. நம்ம ட்ரிப்புக்கு லொகேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் லொகேஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஆவடியில இருக்கிற வசந்தன் கோ தான் ஏத்தணும். இங்க வந்துட்டோம். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி எடுத்து போகணும்னு சொன்னாங்க. 2 ஐட்டம் தான். நம்ம லோட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இந்த ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏத்துனது என்னமோ 2 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பில் போடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. வண்டியில உக்காந்துட்டேன். இங்க டைம் பாத்தீங்கன்னா அந்த 33 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி தான் ஏத்தனேன் ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் போட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 17 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம டிராப் லொகேஷன் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி வசந்தன் கோ இருந்து கொளத்தூர் வசந்தன் கோக்கு தான் ட்ரிப் எடுத்து போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை தான் இருக்கிறோம். இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டில், ஒரு மிக்சி ஜார் மட்டும் தான் ஏத்திருக்காங்க. 703 ரூபாய் காட்டுது. ட்ரிப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா டாடா ஏசி க்ளோஸ்ல புக் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த வேலை தான் போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப் இறக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டைம் பாத்தீங்கன்னா 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா பசிக்குது. இதுக்கு என்னன்னு தெரியல. இங்க எங்காவது போற வழியிலவே ஓரம் கட்டி சாப்பிட்டுடலாம். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டிராபிக்கா இருக்கும். நாளை இங்கே ஓரமா கட்டிட்டு சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு மூவ் பண்ணிடலாம். ரொம்ப பசிக்குது, ஓரம் கட்டலாம்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பாத்தீங்கன்னா திருமல்வாயிலுக்கு முருகப்பா பாலிடெக்னிக் நடுவுல வரும். ஃப்ரீயா இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துலதான் உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். இங்க வண்டி பாருங்க, லெஃப்ட் சைடுல கூட்டமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டேன். இது பாத்தீங்கன்னா மொத்தமா எரிஞ்சு போயிட்டு இருக்காரு. கேட்ட பிறகுதான் ஒரு பேனட் திறந்து காமிச்சாரு. எல்லாம் பொருள், ஓஸு, வயரு எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஸ்பார்க் தான் வந்ததுன்னு சொன்னார் அவரு. ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா நம்ம எதிரி கூட இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். ஒரு வண்டி இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அவரோட என்ன பண்றதுன்னே தெரியாது. நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இன்சூரன்ஸ் வேணும்னா கிளைம் பண்ணிக்கலாம்னா. ஏன்னா ஃபயர் இன்சூரன்ஸ்னா கண்டிப்பா கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இது பத்தி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், இங்கே ஓரமா கட்டிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்கண்ணா. இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சுன்னா நல்லது. அது மொத்தமா ரெடி பண்ணோம்னா கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவரால்.
யார் இருந்தாலும் பண்ண முடியாது. அவ்வளவு பொருள் மொத்தமா எரிஞ்சு போயிட்டு இருக்கு. பயங்கரமா பசிக்குதான்ட்டு ஓரம் கட்டலான்ட்டு தான் நிறுத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல காமிச்சிருக்க பாருங்க. ஒரு வண்டி அண்ணா தான் நின்று இருந்தாரு. நான் இறங்கி போய் பார்த்தேன், என்னடா ரொம்ப தீஞ்ச மாதிரி இருக்கு, பார்த்துனே இருந்தார் அவரு. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எரிஞ்சு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஏதோ ஒரு ஸ்பார்க் தான் வந்ததுன்னா அதனாலதான் எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப உஷாரா இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு வயிறு வந்து கட் ஆனது, இந்த எலி கடிச்சது, அது வந்து பாடிக்கு ஸ்பார்க் ஆயினே இருக்கும். அந்த இடத்துல கூட ஸ்பார்க் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீசல் வந்து சில இடத்துல லீக்கேஜ் வந்துன்னு இருக்கும். அது பார்க்காத மாதிரி இருந்துடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சில இடத்துல டீசல் லீக்கேஜ், ஆயில் வந்து ரொம்ப லீக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து அது மெக்கானிக் கிட்ட காமிச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சமா தானே போகுது, அப்புறம் பாத்துக்கலாம், சர்வீஸ் வரும்போது பாத்துக்கலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபயர் வந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து பத்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நானு, ஆனா இங்கே ஓரமா நிறுத்திக்கங்க, இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏன்னா இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஃபயர் இன்சூரன்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அந்த அண்ணா கிட்ட சொன்னேன் நான் ட்ரை பண்றப்பா, இங்க வண்டி ஓரமா நிறுத்திடுறேன், ஏன்னா செலவு பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமா எரிஞ்சு போயிட்டு இருக்கு. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியுது, மொத்தமா எதுவும் இல்லாம எரிஞ்சு போயிடுச்சு. சில பேர் தெரியாதவங்க கூட இது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி விபத்து நமக்கு நடக்காத மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராப் லொகேஷன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்தம் பொருள் எல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. என்ன கூட ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, நான் எடுத்து கொடுத்தேன். மொத்தமா இறக்கி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு கேஷ் கலெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கேஷ் கலெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. ட்ரிப் எண்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா டைம் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல சவாரி ஒரு 2-3 சவாரி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இதியா இருக்கும். 710 ரூபாய் கொடுத்திருக்காரு கஸ்டமர் நம்மளுக்கு. ஸ்டார் ரேட்டிங் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ட்ரிப்பு கண்டிப்பா சீக்கிரமாவே கிடைச்சிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ட்ரிப் பாத்தீங்களா எண்ணில தான் புக் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பக்கத்துல பிக்கப் லொகேஷன் பாத்தீங்களா பக்கத்துல காட்டுது, மாதவரம் டிராப் வருது. நமக்கு இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா ஐடிமேன்ல தான் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபீஸ் அதிகமா வந்திருக்கு. ட்ரிப் லொகேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு போடுற உடன் மேட்ன்னு சொன்னாங்க, ஏத்திட்டாங்க. டிராப் லொகேஷன் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் காட்டினது ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் போட்டு வந்துட்டோம் நம்ம. அந்த இறக்குறாங்க பாருங்க, இன்னொரு வண்டிக்கு தான் மாத்துறாங்க இந்த இடத்துல. அதை பாருங்க, பெரிய வண்டி ஒரு வண்டி, அந்த வண்டியில மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா லொகேஷன் தான் தப்பா கொடுத்திருக்காரு கஸ்டமரு. நம்ம இங்க வந்து லோடு இறக்காயிடுச்சு, ட்ரிப் க்ளோஸ் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இந்த ஐடிமேன் வந்ததுனால இந்த ட்ரிப்பு நல்ல ட்ரிப்பு தான். நம்மளுக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொகேஷன் கொஞ்சம் தப்பா போட்டாங்க, அதனால தான் இந்த 32 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரிப்பு வந்து எண்ட் கொடுத்துடலாம். கேஷ் கலெக்ட் பண்ணாயிடுச்சு, அதனால கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்துல பிக்கப் லொகேஷன் வந்து இருக்கு. மாதாவரத்துக்கு புழலுக்கு நடுவில் வரும். 1.3 கிலோமீட்டர் காட்டுது பிக்கப் லொகேஷனு. போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ட்ராப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா கேகே நகர் வந்து இருக்கு. அங்கவும் ட்ரிப்புக்கு அடிச்சிடும் தான். அந்த இடத்துல ட்ரிப்பு நம்மளுக்கு அடிச்சிடும். பிக்கப் லொகேஷன் போயிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ₹100 ஐடிமேண்டில் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னு தெரில, நம்ம லக்கு ஐடிமேண்டில் தான் போட்டுன்னு இருக்கான் பாருங்க. பிக்கப் லொகேஷன் வந்தாச்சு, ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மரம் தான் ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க, வாசக்காலுக்கு அதுக்கு போடுற மாதிரி மரம் மொத்தமாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி பில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. லோடு ஏற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லொகேஷன் போட்டு கிளம்பி போயிடலாம். லொகேஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. நம்ம மூவ் பண்ணி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போற வழியில தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா கூட்டமா இருந்தது, என்னடா கூட்டமா இருக்கான்னு தான் பார்க்கலாம் வந்தேன். பாருங்க, சாத்துக்குடி வித்துன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 5 கிலோ ₹100 வித்துன்னு இருந்தாங்க. நான் கூட பழம் ஒரு வேளை நல்லா இல்லையான்னு நினைச்சேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வீடியோல காட்டுறேன். சூப்பரா இருந்தது. 5 கிலோன்றது நல்ல விஷயம்தான். சென்னைக்குள்ள நிறைய இடத்துல கிடைக்காது. 3 கிலோ 2 கிலோ ₹100 தான் கொடுக்குறாங்க. உங்க ஏரியால எவ்வளவு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிராப் லொகேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இந்த வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த வீட்டுக்கு தான் அந்த வாசக்கால் வந்திருக்கு. இறக்கி முடிச்சிட்டாங்க. ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க் எரர்னு காட்டினே இருந்தது. இப்போதான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சதுனால ₹773 ₹800 கொடுத்திருக்காரு கஸ்டமர் நம்மளுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நெட்வொர்க் இஷ்யூனே வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலா வந்துச்சு. ₹1574 நம்மளோட ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கணும் இதுவரும். இந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரிப்பு கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல. டைம் பாத்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. இன்னொரு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாட்டி தள்ளி விட்டேன். மறுபடியும் இதே மாதிரி தான் காட்டினே இருக்கு. ஏதாவது அப்டேட் பண்றாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு. 2 வீலருக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டாடா ஏசிக்கு 3 வீலர் இந்த வண்டிங்களுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. அப்டேட் கொடுத்துனே இருக்காங்க. நானும் ஒரு 10-15 வாட்டி தள்ளி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிதான் காட்டினே இருக்கு. எரர்னு காட்டினே இருக்கு. இன்னைக்கு ஓட்ட முடியாதா என்னன்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour வரும் வெயிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சவாரி எதுவும் வரல. நெட்வொர்க் இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் சவாரி பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிக்குது. நம்ம வீட்டு தான் சேவை வரல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 சவாரி மிஸ்ஸிங்ல விட்டேன். இதுக்கு மேல விட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்னைக்கு ₹1574 தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல. இன்னைக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.